நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன், வணக்கம். தற்பொழுது மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? வழக்கமாகவே ஒவ்வொரு வாரமும் பிரதமர் நரேந்திர மோடி அல்லது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தலைமையில மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறுவது வழக்கம். ஆனால் இன்று ஒரே நாள்ல 3 மத்திய அமைச்சரவை கூட்டங்கள் அடுத்தடுத்து நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் டெல்லியில இளைஞர்களுடைய எழுச்சிமிகு போராட்டம், மற்றொரு பக்கம் மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தை. இதற்கு இடைப்பட்ட நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடி உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தை மத்திய அமைச்சர்களோடு நடத்தி வருகிறார். முதல் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றிருக்கிறது. அது பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம். இரண்டாவது பொருளாதாரத்திற்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது பொதுவான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்தவரையிலுமே நீட் விவகாரங்கள்ல வினாத்தாள் கசிவது மற்றும் தேசிய அளவிலான தேர்வுகள்ல வினாத்தாள் கசியக்கூடிய விவகாரங்களுக்கு எதிராக ஒரு அவசர சட்ட திருத்த நடவடிக்கை மசோதாவை மத்திய அரசு கொண்டு வர திட்டமிட்டு இருக்கிறார்கள். அது எப்படி எல்லாம் கொண்டு வரப்படலாம் என்பது குறித்து ஆலோசிப்பதற்கே இப்போதைய மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் சோனம் வாங்சுக் சமூக ஆர்வலர் கல்வியாளருமான சோனம் வாங்சுக் தன்னுடைய நீண்ட நாட்களான உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டார். அதற்கான முக்கியமான காரணம் இன்று நடைபெறக்கூடிய மத்திய அமைச்சரவை கூட்டம் தான். அதாவது மத்திய அமைச்சர்கள் JP நட்டா உள்ளிட்டோர் எல்லாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சோனம் வாங்சுக்கை நேரடியாக சந்தித்து இந்த வினாத்தாள் கசியக்கூடிய விவகாரத்துல ஒரு முக்கியமான சட்ட திருத்த நடவடிக்கையை மத்திய அரசு கொண்டு வர இருக்கிறது என்பதை உறுதியளித்தார்கள். அதற்கான ஆலோசனை கூட்டமும் நாளைய தினமே நடைபெற இருக்கிறது என்பதை உறுதியளித்த பிறகே அவர் தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டு இருந்தார். இந்த நிலையிலே இன்றைய தினம் சற்று நேரத்திற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்த மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்து நாளை மற்றும் நாளை மறுநாள் நாடாளுமன்றம் விடுமுறை என்பதால் திங்கட்கிழமை ஒரு சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்யவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அது நீட் உள்ளிட்ட தேசிய அளவில் நடைபெறக்கூடிய தேர்வின் போது வினாத்தாள் கசிந்தால் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவும் கடுமையான தண்டனை வழங்குவது உள்ளிட்ட சட்ட விதிமுறைகளில் மாற்றம் செய்யக்கூடிய மசோதாவாக இருக்கக்கூடும் என சொல்லப்படுகிறது. அதற்கான முக்கியமான ஆலோசனை கூட்டமாக தான் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்த மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அண்ணா, உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.